கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன். வணக்கம். வணக்கம். இப்பெல்லாம் தெரியும், இந்த தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தலாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா விசிக திமுக கூட்டணியில் போட்டி இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகாலமாக வைக்கின்ற அந்த முழக்கம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அந்த முழக்கம் வந்து நிறைவேறுகிறது. முக்கியமா பார்த்தோம்னா சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, எப்போது வேண்டாலும் விசிக வந்து இந்த அமைச்சரவையில இருந்து வெளியேறும் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. விசிக தாவேக்கு அதாவது விரிசல் ஏற்பட தொடங்கிடுச்சா இல்ல என்ன பிரச்சனை? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல ஊடகவியலாளர் சந்திக்கும் போது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, 5 ஆண்டுகள் எங்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு நீடிக்கும் அப்படின்னு அறுதியிட்டு உறுதியாக சொல்லிட்டார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் தேவைப்பட்டா எப்போது வேண்டுமானாலும் கூட அமைச்சரவையிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொன்னார். இது இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒருவேளை என்ன திருமாவளவன் இப்படி பேசுறாரு, ஆதரவு கொடுக்குறாரு, அமைச்சரவை இடம் பெறாரு, இப்போ அமைச்சரை விட்டு வெளியேறுவாரு அப்படின்ற மாதிரி சில பேர் அதை வேறு விதமான வேறு கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதை கேள்வியா முன்வைக்கிறாங்க, ஒரு விவாதமாக்குறாங்க. இதுல ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவைப்பட்டால் நாங்கள் அமைச்சர்கள் கூட வெளியேறுவோம் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ், ஒரு இடைவெளி அங்கே இருக்கிறது. என்ன அந்த இடைவெளி என்ன அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. ஆட்சி அமைப்பதற்கு போதிய எண்ணிக்கை, பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லாதனால நம்ம கிட்ட ஆதரவு கேட்குறாங்க. ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் தலைவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஆதரவு கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் நன்றி கடனாக அமைச்சரவையில் பங்கெடுக்க சொல்றாங்க. நாம பங்கெடுத்துட்டோம். ஆட்சிக்கு ஆதரவு, ஆட்சியை நிறுவுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவு, 2 சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு, அமைச்சரவையில் பங்கேற்பு, ஆதரவு, அமைச்சரவையில் பங்கேற்பு, இது ஒரு நிலைப்பாடு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி உருவாக்கப்பட்டதா என்றால் இல்லை. புரியுங்களா? இங்க திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதில் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், 2 இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள். விசிக திமுக கூட்டணி தான் இருக்கா எப்போதும்? இருங்க, ஏராளமான கட்சிகள். ஒரு பேர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் அப்படின்ற ஒரு பேர், ஒரு அடையாளம் திமுகவுக்கு இருந்தது, திமுக அணிக்கு இருந்தது. புரியுங்களா? அப்படி ஒரு அணி, ஒரு பெயரில் தமிழக வெற்றி கழகத்தால் உருவாக்கப்படவில்லை, இன்றவரை உருவாக்கல. அவங்க தேர்தலில் தனிச்சு நின்னாங்க, தனித்து நின்று வெற்றி வகை சூடினாங்க. அது அவங்களுடைய சாமர்த்தியம், ஒரு திறமை, நம்ம பாராட்டுவோம். இந்த பக்கம் மெகா கூட்டணி, அந்த கூட்டணிக்கு ஒரு பேரு, அவர்களுக்கு ஒரு அடையாளம், திமுகவுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? சமூக நீதியை பேசுறாங்க, மாநில உரிமையை பேசுறாங்க, மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இடஒதுக்கீடு கொள்கை, இப்படி ஒரு அடையாளம் திமுகனா அப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர்களும் மாநில சுயாட்சி, இடஒதுக்கீடு, சமூக நீதி, அதுல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கு. இருந்தாலும் ஒரு அணியை அவங்க உருவாக்கல, ஒரு அணியா ஒரு அணி திரட்சியை உருவாக்கல. தேர்தலில் தனியா நின்னாங்க, வெற்றி பெற்றாங்க, ஆட்சி அமைக்கும் போது ஆதரவு கேட்குறாங்க, ஆதரவு கொடுத்தாச்சு, அமைச்சரவைக்கு வாங்கன்னு சொல்றாங்க, அமைச்சரவையில் நம்ம பங்கெடுத்தாச்சு. ஒரு அணியை கட்டமைக்காத காரணத்தினால், அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாத காரணத்தினால்
எப்போது வேண்டுமானாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. இதைத்தான் தலைவர் சொன்னார். ஆனா வெளியேற வாய்ப்பு இல்லைன்ற கருத்தை நீங்க சொல்ல வரீங்களா? வெளியேற வாய்ப்பு இல்லை, ஆ. ஆனா வெளியேறுவதற்கான அந்த இடைவெளி இருக்கிறது. இப்போ ஒரு அணிக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு அணி கட்டமைக்கப்பட்டு அந்த அணிக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டு அப்போது அந்த அணிக்குள் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றால் அப்ப அங்கிருந்து வெளியேறும் போதுதான் சிக்கல். தாவேக அணிலிருந்து வெளியேறாங்க, அமைச்சரவையிலிருந்து வெளியேறாங்க, அப்பதான் ஒரு நெருக்கடி வரும், ஒரு சிக்கல் வரும். இப்ப அமைச்சரவையிலிருந்து வெளியேறதுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கிறது தான் அவர் சுட்டி காட்டாரு. நாங்க அமைச்சரவையிலிருந்து வெளியேறணும்னு சொல்லல. எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தாவேகாவுடன் ஏற்பட்டுள்ள இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த பங்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து நாங்க வெளியேறல, அமைச்சரவையிலிருந்து வெளியேறல அப்படின்னு சொல்லல. அவர் வெளியேற போறோம் அப்படின்னு சொல்லல. புரியுங்களா உங்களுக்கு? நாங்க வெளியேறுவோம் அப்படி சொல்லல. வெளியேறுவதற்கான ஒரு இடைவெளி இருக்கிறது, ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது சொல்றாரு. அந்த இடைவெளி என்னன்னா, அந்த கூட்டணியா அது என்ன வடிவம் பெறல. தமிழக வெற்றி கழகம் ஒரு கூட்டணியா வடிவம் பெறாத காரணத்தினால அப்படி ஒரு இடைவெளி இருக்கிறது தான் தலைவர் ரொம்ப தெளிவாக வளர்க்குறாங்க. இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு இவர் கூட்டணி விட்டு விசிகா வெளியே போயிரும் போல இருக்கு அப்படின்னு ஒரு விவாதங்களை உருவாக்குறாங்க. அப்படி ஒரு அச்சம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உருவாகி இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் நாங்க திமுக கூட்டணில இருந்து வெளியேறோம், இனிமேல் தாவேகாவோட தான் நாங்க தொடரும் ஒரு கருத்தை வச்சுட்டாங்க. விசிக்கு அழுத்தம் திருத்தமா எந்த இடத்துல சொல்ல மாட்டாங்களே, ஊசலாட்டம் இருக்காது? அதாவது ஊசலாட்டம் கிடையாதுங்க. அவங்க எங்க தலைவர் சொல்லுங்க, பொலிட்டிக்கல் ஐடியாலஜினா பார்த்தா திமுகவோட எங்களுக்கு அந்த ஐடியாலஜியில உடன்பாடு இருக்குன்னு சொல்றாரு. ஐடியாலஜி அதான் நான் சொன்னேன் இல்லையே, இப்போ சமூக நீதி இருக்கு, இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு, அது திமுக காலங்களமா பேசிட்டு இருக்கு. அது முழுசா நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது பட்சம். ஆனா ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஒரு அடையாளத்தை தாவேகா உருவாக்கணும். நம்முடைய வேண்டுகோள் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடையாளம் என்ன? ஏற்கனவே திமுக இதை கடைபிடிச்சதோ அதைத்தான் நாங்களும் செய்யறோம் அப்படின்னு சொல்வதை விட ஓப்பனா டிக்ளேர் பண்ணணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடையாளம் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ் என்கின்ற பெயரால் வழங்கப்பட்ட 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்கின்ற நிலைப்பாடு, மாநில உரிமை, மாநில சுயாட்சி இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு டிக்ளரேஷன் அவங்க கொடுக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதி, மதசார்பற்ற செக்குலர் ஸ்டேட் அப்படின்றத புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதை வழிகாட்டுகிறதோ, ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறதோ அதை நாங்கள் முழுமையாக கடைபிடிப்போம், அதை நிறைவேற்றுவோம் என்கின்ற அந்த டிக்ளரேஷன், அந்த உறுதிமொழி, அந்த அறிவிப்பு, அதை தமிழக வெற்றி கழகம் செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் ஒரு அணியா உருவாகும், நம்பிக்கை ஏற்படும். தாவேகா ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஆகா, இது நமக்கான ஒரு அணி, நம்ம பேசுற, நம்ம எதிர்பார்க்கிற அரசியல தாவேகா பேசுது, உறுதியா இருக்கிறாங்க, மதவாத எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாங்க, சாதிய ஒடுக்குமுறையில அதுக்கு எதிராக சட்டத்தை பயன்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத உறுதியா இருக்கிறாங்க, சனாதனத்துக்கு எதிராக இவங்க உறுதியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அடையாளத்தை அவங்க உருவாக்கும் போதுதான் ஒரு அணியா தமிழக வெற்றி கழகம் உருப்பெறும். அப்படி ஒரு அணியா பெறுகின்ற போதுதான் தமிழக வெற்றி கழகம் நிலைத்து நிற்கும். நீங்க அந்த மாதிரி எங்களுடைய அடையாளம் இதுதான், எங்க கொள்கை இதுதான், நீங்க கொள்கை தலைவர்களை வச்சிருக்கிறது வேற, ஆனா நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் கொள்கை வேற. அப்போ எங்க கொள்கை இதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படி சொல்லும் போதுதான் கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு பிடிப்பு வரும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு பிடிப்பு வரும். இப்போ விஜய் மீது இருக்கக்கூடிய பற்றுல வாக்காளர்களை மாறிட்டாங்க, அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த அரசியல் பழக பழக கட்சியோட தலைமை எந்த கொள்கையை முன்வைக்கிறதோ,
எந்த செயல் திட்டங்களை கடைபிடிக்கிறதோ என்பதை கட்சி தொண்டர்கள் ஆராய்வார்கள். சரியா தப்பா அப்படின்னு சிந்திப்பாங்க. இதுவரைக்கும் ரசிகர்களா இருந்தவங்க கட்சி தொண்டர்களா மாறிட்டாங்க, அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க, அரசியலை கண்காணிக்கிறாங்க, அரசியல் பழகுறாங்க. இப்ப அவங்க கட்சியின் தலைமை மீது ஒரு பார்வை உருவாகும். இப்ப நமக்கு எப்படி இருக்கு? எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் கொள்கை கோட்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு, ஒரு சித்தாந்த போராளி அவரு, சனாதன எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, சாதியவாத எதிர்ப்பு உறுதியா இருக்கிறாரு, ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காருன்னு அந்த பிடிப்பு, ஒரு நம்பிக்கை ஏற்படுதலை எங்களுக்கு. அது போன்ற நம்பிக்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியில திரு விஜய் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அப்பதான் அந்த கட்சி பலம் பெறும், பலமடையும். அப்படி பலமடையும் போதுதான் அந்த கட்சி அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெறும். அதற்கான முன்னெடுப்புகள்லாம் நடைபெறுவதா சொல்றாங்க. அது தெரியல, செய்வாங்கன்னு நான் ஒரு நம்பிக்கை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணியில கூட தாவேக்காவை இணைப்பதற்கான ஒரு தீவிரம் காட்டுற மாதிரியான ஒரு கருத்து கூட வரல. ஏன்னா திமுக தற்போது இந்தியா கூட்டணி மீட்டிங் வந்து புறக்கணிச்சிருந்தாங்க. அப்ப தாவேக்காவை தமிழ்நாட்டு தலைமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, அதான் நான் சொல்ல வரேன். இப்ப இந்தியா கூட்டணியில தாவேக்கா ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய விருப்பம், எல்லோருடைய விருப்பம். ஏன் அப்படின்னா மதவாதத்தை எதிர்ப்பதற்கு இந்தியா கூட்டணி மென்மேலும் வலிமை பெற வேண்டும். மதவாத சக்திகளை, பாஜகவை, RSS இயக்கத்தை, சனாதனவாதிகளை எதிர்ப்பதற்கு, அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு, அவர்கள் கோர பிடியிலிருந்து இந்தியாவை மீட்டெடுப்பதற்கு இந்தியா கூட்டணி வலுப்பெற வேண்டும். அப்படி வலுப்பெறதுக்கு எந்த கட்சி புதுசா வந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி இடம் பெறணும். அதுதான் நம்முடைய விருப்பம், சரிங்களா? அப்ப அந்த இடத்துல இருந்து தான் தாவேக்கா உள்ள வர நம்ம விரும்புறோம். ஏன்னா ஒரு கட்சி உருவாகி எடுத்தெடுப்புல ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அந்த கட்சியில கூடிய தொண்டர்கள் அப்படியே விட்டுற முடியாதுங்க, அவங்களை அரசியல்படுத்தணும். தம்பி இங்க வாப்பா, நீ வந்து திரு விஜய் அவர்கள் ரசிகரா வந்துட்ட, நீ கட்சியோட தொண்டரா மாறிட்ட, அரசியல் கத்துக்க. உங்க தலைவர் திரு விஜய் அவர்கள் கொள்கை தலைவர்களை அடையாளம் காட்டியிருக்காரு, அந்த கொள்கை தலைவர்களை புரிஞ்சுக்க, கொள்கை தலைவர்களை படி அப்படின்னு நம்ம வழிகாட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து தான் இந்தியா கூட்டணிக்கு நம்ம வரணும் விரும்புகிறோம். காங்கிரஸ் முன்மொழியுது, விசிகாவும் அதை என்டாஸ் பண்ணுது, நம்மளும் அதை வரவேற்கிறோம். புரியுங்களா? அதில் இன்னும் சொல்ல போனால் திமுகவும் இருக்கணும் அப்படின்றதான் காங்கிரஸ் நிலைப்பாடு. திரு ராகுல் காந்தி கூட அதை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க முடியாது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி அப்படி இருக்க முடியாது அப்படின்றது திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புதிரமாக இருக்கிறாங்க. ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனால் அங்கே இந்தியா கூட்டணியில் டெல்லியில் 2 கட்சியும் ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி கூட இவங்க தமிழ்நாட்டில் அதை கையாண்டு போகலாம், நம்முடைய விருப்பம் அது. அது திமுக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது வேற. ஆனால் நாம் தாவேக்காக்கு வைக்கக்கூடிய ஒரு ஒரு வேண்டுகோள் அப்படின்னா அவங்கள அரசியல் படுத்தணும். தாவேக்கா தொண்டர்களை தமிழ்நாட்டிற்கான அரசியலாக முன்னெடுக்கணும். குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரும்பாடுபட்டு உருவாக்கி கொடுக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் செக்யூலர் ஸ்டேட் என்ற டிக்ளேர் பண்ணியிருக்கு. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இங்கே பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பல்வேறு மொழிகள் இங்கே நடைமுறையில் இருக்கிறது, பல்வேறு பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் கொண்ட ஒரு மண்ணு தான் இந்தியா. அப்ப இதற்கான அரசியல் நாம கத்துக்கிறணும், தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க முயற்சி எடுத்தாதான் ஒரு கூட்டணி அங்க உருவாகும். ஓகே சார், இப்போ இறுதியா ஒரு கேள்வி. விசிகா தற்போது எந்த அணியில இருக்காங்க? இது ஒரு குழப்பமாவே இருக்கு, விசிகா தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களுக்குமே. ஏங்க இப்ப அதுக்குதான் நான் சொன்னேன், நான் எந்த அணினா அதான் சொல்றேன், திமுக அணியா தாவேகா அணியா அப்படின்னு ஒரு கருத்து. திமுக அணி இப்போதைக்கு இல்லை அப்படின்றது முடிவாயிடுச்சு. அது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு தோழர் சண்முகம் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு. இப்போ அவர் இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் அவர் தோழர் வீரபாண்டியன் அதே கருத்தை சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள்,
2 இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, IUML, காங்கிரஸ், எந்த கட்சியும் இப்போது திமுக கூட்டணியில் இல்லை. அப்படிதான் அதோட பொருள். இதை சூசகமாக நம்முடைய தலைவர்கள்லாம் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. புரியுங்களா உங்களுக்கு? ஆனால் தாவேகா தரப்பில் ஒரு அணி கட்டமைத்தால்தான் நாங்கள்லாம் அந்த அணியோடு இருக்கிறோம் அப்படின்றது உறுதிப்படும். அதனால இப்போ ஆட்சிக்கு ஆதரவு, அமைச்சரவையில் பங்கேற்பு, அவ்வளவுதான். ஓகே, நன்றி. நன்றி.